நேருஜி ஒரு நாள் ஒரு பள்ளிக்கு குழந்தைங்களை சந்திக்க போயிருந்தாரு. அங்கே இருந்த குழந்தைங்க எல்லாரும் மிக உற்சாகமாக அவரை வரவேற்றாங்க. எல்லா குழந்தைங்களும் அவருக்கு மலர்கள், அட்டைகள், பல பரிசுகளை தந்தாங்க. நேருஜி மகிழ்ச்சியோட ஒவ்வொருத்தரையும் அன்பா பார்த்தாரு. அப்போ ஒரு சின்ன பையன் கொஞ்சம் தயங்கியபடி அவர் பக்கத்தில் வந்தான். அவன் கையில் ஒரு பொம்மை கண்ணாடி உடைஞ்சு நிறம் மங்கி இருந்தது. ஆனால் அது அவனுடைய மிக விருப்பமான பொம்மை. நேருஜி, உங்களுக்கு எல்லாரும் பெரிய பரிசுகள் தராங்க, ஆனால் எனக்கு உங்களுக்கு கொடுக்க பெருசாக எதுவும் இல்லை. இது கூட தான் நான் அதிகமாக விளையாடுவேன், ஆனால் இதை நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட நேருஜி சில வினாடிகள் பேசாமல் பார்த்தாரு. அவர் கண்களில் ஒரு மிருதுவான சிந்தனை. அவர் குனிஞ்சு அந்த குழந்தைக்கு அன்போடு ஒரு முத்தம் கொடுத்தாரு. நேரு அந்த குழந்தைகிட்ட சொன்னார், நீ கொடுத்தது தான் மிகப்பெரிய பரிசு. ஏன்னா அதில் உன் அன்பும் உன்னோட மனதார்ந்த கொடையும் இருக்குது. இதை நான் எப்போதும் பாதுகாத்து வைப்பேன் அப்படின்னு. இதை கேட்ட அந்த சிறுவனோட கண்களில் ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி. அவன் அந்த பொம்மையை இழந்துட்டான், ஆனால் அதுக்கு பதிலாக நேருஜியோட அன்பையும் பாராட்டையும் பெற்றுக்கொண்டான். ஒரு பரிசோட மதிப்பு அதோட விலையில இல்லை, அதில் இருக்கிற உண்மையான அன்பில் தான் இருக்குது. பெரியவங்க குழந்தைங்களுக்கு பரிசுகள் தருவாங்க, ஆனால் சில சமயம் நம்ம குழந்தைங்க நம்மளுக்கு கொடுக்குற பரிசு நம்மளை ரொம்ப உணர்ச்சி மிக்கவர்களாக மாற்றும். உண்மையான அன்பு எப்போதுமே நம்மளை நெகிழ்ச்சி அடைய செய்யும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.